all right. சார், என்னம்மா? அந்த நிரபராதி விடுதலை செய்யறதுக்கு அவர் தரப்புல நானே கோர்ட்ல ஆர்கியூ பண்ண போறேன். இப்ப கூட நீ சொன்னதுதான் உண்மைங்கிறியா? ஆமா சார். சாட்சி? என் மனசாட்சி. ஆதாரம்? அதை சேகரிக்கிறதுக்காகத்தான் இப்பவே நான் கோயம்புத்தூர் புறப்படுறேன். விஜயா, மனசாட்சியை விட சிறந்த சாட்சி வேற எதுவுமே இல்லை. அந்த மனசாட்சி தான் நீதி. அந்த நீதிங்கிற கவ்வி இருக்கிற பாசம்ங்கிற மலைப்பாம்போட நீ போராட்டத்துக்கு வேண்டிய மனோபலத்தை ஆண்டவன் உனக்கு வேண்டிய அளவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். God bless you, my child. இந்த கேஸ் விஷயமா உனக்கு எப்போ என்ன உதவி தேவைன்னாலும் நான் செய்ய தயார். தேங்க்யூ சார். Wish you success. ஐயோ, என்னங்க இது? விடுங்க. தம்பி வெளியூர் போன வீட்டுல உங்க கொட்டை அதிகமாயிடுச்சு. விஜயா அக்கா, அக்கா உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சிருக்கு. எப்படி அம்மா இருக்க? நல்லா இருக்கியா? உட்கார், நீ பேசிக்கிட்டு இரு, நான் காப்பி கொண்டுறேன். உட்கார் விஜயா, உட்காருமா. புறப்பட்டு வரதா ஒரு ட்ரங்க் கால் போட்டுருந்தா நான் ஸ்டேஷனுக்கு கார் எடுத்து வந்திருப்பேனே. திடீர் பிரயாணம். ஒரு கேஸ் விஷயமா இங்க வர வேண்டியிருந்தது. அப்படியா? சிவில் கேஸா கிரிமினல் கேஸா? கிரிமினல் தான். இந்த ஊர்ல கொஞ்ச நாளைக்கு முந்தி ஷோபாங்கிற ஒரு பெண்ணு கொலை செய்யப்பட்டாளே. எஸ். அந்த கொலையை செய்ததா ராகவன்கிற ஒரு ஆளை சந்தேகப்பட்டு போலீஸ்ல கைது செய்திருக்காங்க. அந்த நிரபராதி தரப்புல அப்பீர் ஆகிறதுக்காக தான் வந்திருக்கேன். வெரி குட். இதுக்காகத்தான் மெட்ராஸ்ல இருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கிறியா? அப்போ அந்த ராகவன் உனக்கு ரொம்ப வேண்டியவர் நினைக்கிறேன். ஆமா, என் கூட படிச்ச ஒரு பெண்ணோட கணவர் தான் அந்த ராகவன். ஐ see. அவரை நிரபராதியை நிரூபிச்சு விடுதலை செய்யறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள். ஜானகி, உன் தங்கச்சி உன்னை பாக்குறதுக்காகத்தான் வந்திருக்கான்னு நினைக்காத. பின்ன ஒரு கேஸ் அட்டன் பண்ண வந்திருக்கா, அதோட உன்னையும் பார்க்கலாம்னு வந்திருக்கா. ஏன் விஜயா? அப்படியா? ஆமாக்கா, முக்கியமான கேஸ். ஒரு வருஷம் தான் ஆகட்டுமே, அது வரைக்கும் நீங்க தான் தங்கி இருக்கணும். என்னங்க? அம்மா, இது உன் வீடு. இங்க பிரசிடென்ட், நான் பியூன். பிரசிடென்ட்டே எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் பியூன் தொடுத்து வேற சொல்லணுமா? தங்கள் சித்தம் என் பாக்கியம். பாத்தியா விஜயா, உங்க அத்தானோட குறும்பு. புருஷன் சீக்காளியா இருந்து செத்து போறேன்னு சொன்னா கூட சரிதான் போயான்னு விட்டுருப்பாமா. ஆனா குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவனை நான் காப்பாத்துறேன். அப்புறம் நான் எதுக்குமா இந்த உலகத்துல நீதி நியாயம் எல்லாம் எதுக்காகமா? இனிமே தான் என்னுடைய கடமையை ஆரம்பிக்க போகுது. இந்த பாரு, பிச்சை எடுத்தாவது உன் புருஷனை நான் காப்பாத்துறேன். உங்களுக்கு வேண்டாம். அழாத பானு, அழாத. இப்ப என்ன ஆயிடுச்சு? சோதனை வந்திருக்கு, அதுல வெற்றி அடையணும். அடைவோம். ஏமா நீ எப்படி இங்க? பேப்பர்ல படிச்சேன், வீட்டுக்கு போனேன், இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. மிஸ்டர் ராகவனை பார்த்து சில விவரம் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படின்னா? ஆமா, நான் தான் உங்களுக்கு வைக்கேன். மிஸ்டர் ராகவன், பாத்தியம்மா, ஏழைக்கு உதவியும் உண்மைக்கு வெற்றியும் எங்கிருந்தாவது கிடைக்குமா? மிஸ்டர் ராகவன் கொலை செய்யப்பட்ட ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எப்படி? நானும் சோபாவும் ஒன்னா படிச்சோம். ஒரு நாள் அவ என்ன காதலிக்கிறதா சொன்னா. எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அம்மா, நான் உன்னை சகோதரியா நினைச்சுதான் அன்போட பழகினேன். அதை நீ தவறா எடுத்துக்கிட்ட. தயவு செஞ்சு உன் எண்ணத்தை விட்டுடுன்னு சொன்னேன். ஆனா அவ விடல. தினமும் ஒரு காதல் கடிதம் எழுதி எனக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. இதை இப்படியே விட்டு வச்ச ஆபத்துன்னு உடனே என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சோபா கொலை செய்யப்பட்டான்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். திடீர்னு ஒரு நாள் போலீஸ்காரங்க என் வீட்டுக்கு வந்து சோதனை போட்டாங்க. அப்போ சோபா எனக்கு எழுதின காதல் கடிதங்கள்ல இப்படியே ஒன்னு விடுபட்டு போய் அவங்க கைக்கு கிடைச்சிருச்சு. அதை வச்சு என் மேல சந்தேகப்பட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஷோபாவுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு அக்கா மட்டும் இருக்காங்க, ஆஷான்னு பேரு. வாங்க உட்காருங்க. இத வந்துட்டேன். சாரி கத்திஜிலி. பரவாயில்லை,
ஆஷாங்கிறது நான் தான். நீங்க? விஜயா, மிஸ்டர் ராகவனுடைய வக்கீல். கொலை செய்யப்பட்ட ஷோபாவை பத்தி சில தயவு செய்து சொல்லுங்க. மாட்டேன். வீணா என்ன தொந்தரவு செய்யாதீங்க. போங்க இங்க இருந்து. ப்ளீஸ் ப்ளீஸ். Get out. துரோகி. அப்பாடா, மூவாசையில இன்னைக்கு ஒரு ஆசை தீர்ந்தாச்சு. என்ன மண்ணாசை பொண்ணாசை? இன்னொன்னு போட்ட ஆசையா? இல்ல, பொம்பளை கிட்ட சட்டை தச்சு போட்டுக்கணும், பொம்பளை கிட்ட கிராப்பு வெட்டிக்கணும், பொம்பளை கிட்ட போட்டோ எடுத்துக்கணும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டீங்களே. என்ன அது? பொம்பளை கையால போட்டோக்காரமா யாரு? போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்கணுமா? எடுத்தா போச்சு. இருந்து கால் வரைக்கும். அப்படியா? இன்லாட்மெண்ட் ஏன் இஷ்டம். சரி சரி, அங்க போய் உட்காருங்க. சரிங்கம்மா. ரெடி? அம்மா ஒரு நிமிஷம். ரெடி? ஒரே வருஷம். என்னது இது? ரெடி? ரெடி? கண்ட காலி பசங்க எல்லாம் கடைக்குள்ள புந்து கலட்டா பண்றானுங்க. முண்டாலாம் தெரியும்படியா ஒரு போட்டோ எடுக்க வந்தேன். பார்த்து இந்த பொண்ணு பயந்து போச்சு. முண்டா தெரியும்படியா போட்டோ எடுக்கணும்னா ஆம்பளை இருக்கிற கடைக்கு போய் பொம்பளை கடைக்கு ஏன் வர்ற? எவனாவது கல்லெடுத்து விடுதலைக்காக நான் தவியா தவிச்சிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல கடைய இந்த பாரு, நானு கடை நடந்துட்டு இருக்கிற பிசினஸ கெடுக்க வேண்டாம். உங்க தங்கச்சி வாழணும்னா நீங்க வாழணும். நீங்க நல்லா இருந்தா தான் நான் வாழ முடியும். நான் சந்தோஷமா இருந்தா தான் எங்க அப்பா நிம்மதியா இருப்பார். கரெக்ட் மாப்பிள, என் மகன் ராணி சொல்றது ரொம்ப கரெக்ட். என்னையா கரெக்ட்? இங்க பாத்தியா, என் தங்கச்சியோட மாங்கல் நோம்புக்கு இப்பதான் அதெல்லாம் வாங்கிட்டு வர்றேன். அப்போ என் மகனுக்கு மங்கல்யம். இத பாருங்க, எனக்கு முதல்ல வேண்டியதெல்லாம் என் மச்சனை விடுதலைதான். அது வரைக்கும் நீயோ உங்க பொண்ணு இந்த பக்கம் தலை காட்டக்கூடாதாமா. பேசாம கூட்டி போயிடு. கேஸ் நல்லபடியா முடிஞ்சது, அதுதான் கல்யாணத்துக்கு வச்சுக்குவோம். இல்ல நீயும் மாங்கல்ய விரதம் இருக்கதான் போறேன். அது வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக இன்னையில இருந்து நான் விரதம் இருக்கிறேன். தங்கச்சி, மாங்கல்ய நோம்புக்கு வேண்டிய சாமான எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோமா? சம்பிரதாயப்படி எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துருமா? தங்கச்சி, வாங்க போகும்போது இதனுடைய பெருமை எனக்கு தெரியல, வாங்கிட்டு வரும்போதுதாமா இதனுடைய மகிமையே எனக்கு புரிஞ்சது. பெண்களே ஒரு புதிர். ஆமாமா, ஒரு பொண்ணு உடம்புக்கு முடியாம இப்பவோ புறகோன்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா, அம்மா உனக்காக நீ ஆண்டவரை வேண்டிக்கன்னு எல்லாரும் சொன்னப்போ அவருக்கா தெரியுமா, ஏதாவது ஆயிட்டா தாம் பூவளம் போக வேண்டி வந்துருமேன்னு அப்ப கூட கணவனுக்காகத்தாமா வேண்டிக்கிட்டா. பெண்களுக்கு உயிர் தாமா உடம்புல இருக்குது, ஆனா ஆன்மா தாலியை கட்டின புருஷன்கிட்ட தாமா இருக்கு. தங்கச்சி, தாலி இருக்குதே, அதை போடும்போது தான் அழகர மயங்கித்தான் புருஷன் போட்டிருப்பாருன்னு தங்களை பத்தியே பெருமையா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது போகும்போதுதாம்மா அவர் இல்லையே போயிட்டாருன்னு ஒரு வாரம், ஒரே வாரம். உனக்கு செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன விஜயா? ராகவன் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆதாரம் கிடைக்கும். அப்படியா? அப்புறம் என்னம்மா, பயப்படாத. பாரு, நீதி தூங்குறது இல்லம்மா. ஏன் தெரியுமா? அதுக்கு தன் பயம் அதிகம். இந்த காலத்து மனுஷன் எங்க தன்னையும் கொருடுவானோன்னு முன்னெச்சரிக்கையா முடிச்சுக்கிட்டே இருக்குதுமா. அப்படியே கவலைப்படுற? சரி, தாயே, என் கணவர் நிறைஞ்ச ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் 100 வருஷத்துக்கு வாழணும். நிறைஞ்ச மஞ்சள் குங்குமத்தோட நெடுங்காலத்துக்கு நீ வாழணும். எழுந்திருப்பா. ஜனகி, ஏம்மா
நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் தாலி நோம்பு இல்லையா? அதோட உங்க அருளும் ஆசீர்வாதமும் கிடைச்சதால ஏற்பட்ட ஆனந்தம். வரம்மா. வாங்க. விஜயா, என்னம்மா இன்னைக்கு? அக்கா, இன்னைக்குதான் முதலா நான் கோர்ட்ல வாதாட போறேன். நீயா? ஏக்கா அப்படி கேக்குற? அக்கா, முதல்ல நான் கோர்ட்ல வழக்காட போறதுக்கு முந்தி உன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். அப்பதான் எடுப்புலயே எனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்ன நீயா இன்னைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பூனை மாதிரி நழுவி போறேன். ஏம்மா அப்படி? பரவாயில்லை, இன்னைக்கு மாங்கல்ய நோம்பு, நல்ல நாள். முதல்ல நீ எடுத்திருக்கிற இந்த வழக்குல நான் தோல்வி அடையணும்னு வேண்டிக்கக்கா. ஆமாக்கா, உண்மையா தான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்ற? நீ எதையோ மறைக்கிற. உன் மனசை திறந்து உள்ளதை சொல்லு. நீ ஏன் தோல்வி அடையணும்? ஏன்? எனக்கு வெற்றி கிடைச்சா அதுல உன்னுடைய வேதனையும் துக்கமும் கண்ணீரும் அடங்கியிருக்கு. அக்கா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா உன் கழுத்துல கட்டப்பட்டு 100 வயசுக்கு வாழணும்னு நீ நோம்பிருந்து வேண்டிக்கிட்ட உன்னுடைய மாங்கல்ய பலத்துக்கே சவால் விடுற வழக்க நான் எடுத்திருக்கேன். அக்கா, ஒரு நிரபராதியை விடுதலை செய்யறதுக்கும் அந்த விடுதலைக்காக உண்மை குற்றவாளியான உன் கணவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் வழக்காட போறேன். இப்ப சொல்லு, உன்னுடைய பூவையும் பொட்டையும் மஞ்சளையும் மாங்கியும் பறிக்க கூட இந்த வழக்கு நடத்த போற எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்து சொல்லு. உன்னால முடியுமா? சொல்லிக்க முடியுமா? முடியும். அக்கா, என் கணவர் ஒரு மனித தெய்வம். அந்த தெய்வம் கொலைகாரரா இருக்க முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை உடைக்க ஆண்டவனால கூட முடியாது. விஜயா, இந்த வழக்குல நீ தோத்து போகணும்னு நான் வேண்டிக்கிட்டா பரிசுத்தமான என் தாலி பலத்துக்கு நீ கட்டின பந்தயத்துல நான் போயிட்டதா ஆயிடுண்டி. நான் நிறைஞ்ச மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணும்னு என் கணவர் ஏன் நெத்தியில இட்ட அதே குங்குமத்தால உன் நெத்தியில வெற்றி திலகம் இடுவேன். அக்கா, இல்லன்னா என் கணவர் நிரபராதி இல்ல, குற்றவாளிதான், கொலைகாரர் தான் நிச்சயம் ஆயிடுண்டி. நில்லடி. அக்கா, நான் உன்னை வளர்த்து ஆளாக்கி வக்கீலுக்கு படிக்க வச்சதுக்கு நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருந்தா ஆசீர்வாதம் வாங்காம இந்த இடத்தை விட்டு போகவே கூடாது. என் மேல ஆன. அக்கா, விஜயா, நீதியின் வெற்றியில உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ அதே மாதிரி என் தாலியின் பலத்துல எனக்கும் அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. நீதிக்கும் தாலிக்கும் ஏற்பட்ட இந்த போராட்டத்துல வெற்றி அடைய போறது நீயா இல்ல நானான்னு பாத்துருவோம். நீ நீதிக்கே போராடு. எழுது. அன்னைக்கு உன்கிட்ட சொன்னபடி இன்னைக்கு நானும் கோர்ட்டுக்கு வந்து என் கணவருக்கே எதிரா நீ வாதாடுற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து நான் பூரிச்சு போக போறேன். நீ புறப்படு. வருடம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் கே ராகவன் என்ற பெயருள்ள நீர் திட்டமிட்டு சோபா என்ற பெண்ணை கொலை செய்வதற்காக கடத்திச் சென்றதாகவும் அவள் கழுத்தில் துணியை போட்டு இறுக்கி கொலை செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீர். ஈப்புக்கோ 364, 302 ஆகிய செக்ஷன் படி தண்டிக்கக்கூடிய குற்றம் செய்திருக்கிறீர். மிஸ்டர் ராகவன், உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இந்த குற்றச்சாட்டிற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? கனம் நீதிபதி அவர்களே, நான் நிரபராதி. மிஸ்டர் பிராசிக்யூட்டர், நீங்கள் வழக்கை ஆரம்பிக்கலாம்.
Yes, Your Honor. எஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், இந்த வழக்கை தாங்கள் விசாரிப்பதை நான் ஆட்சேபிக்க வேண்டிய நிலையில் இருப்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம்? ஐ எம் சாரி யுவர் ஆனர், இந்த கொலை வழக்கில் தாங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக நான் கருதுவதால் தங்களை ஒரு முக்கிய சாட்சியாக விசாரிக்க விரும்புகிறேன். திஸ் இஸ் கோர்ட். நான் சாட்சியாக மாறி இந்த வழக்கை வேறு நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்றால் அதற்கு மேல் கோர்ட்டின் உத்தரவு பெற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா? அதற்கு நான் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன் யுவர் ஆனர். ஆல் ரைட், வழக்கை 10ஆம் தேதிக்கு ஒத்தி போடுகிறேன். அதற்குள் மேல் கோர்ட்டின் உத்தரவுக்கு ஏற்பாடு செய்யவும். ஜானகி, விஜயவல்ல, அவளுக்கு நம்ம கூட வர வெக்கமா இருக்கலாம், வேதனையா கூட இருக்கலாம். she is just a child. கோர்ட்டுக்கு வரும்போதுதான் தனித்தனியா வந்தாலும் வீட்டுக்கு போகும்போதாவது சேர்ந்து போகலாம். போய் அவளையும் கூட்டிட்டு வா. போ ஜானகி, போய் கூட்டி. என்னம்மா அது எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் நீதிபதி மாத்திரம் இல்லம்மா, உங்க அக்காவுடைய கணவர். அவரை போய் வேண்டாமா, எங்களால உங்க குடும்பத்துல எந்த விதமான குழப்பமும் இல்லாமா. ஆமா விஜயா, நாங்க வேற வக்கீல் பாத்துக்கிறோம். ஏன் பானு, நீ கூப்பிட்ட நான் வந்தேன். ராஜு, நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நான் விட போறதில்லை. நான் வழக்காடுறது உங்களுக்காக இல்லை, நீதிக்காக. நீதிக்கு முன்னால குடும்பமாவது குழப்பமாவது எல்லாம் அப்புறம் விளக்கமா சொல்றேன். விஜயா அக்கா, உனக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரம்மா. வா, வீட்டுக்கு போலாம்.